நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம். 1. கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும். 2. இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தஞ்செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டுவைத்த ஜாதிகள் யாரென்றால். 3. பெலிஸ்தரின் 5 அதிபதிகளும் சகல கானானியரும் சீதோனியரும் பாகாலெர்மோன் துவக்கி ஆமாத்திற்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் லீபனோனின் மலைகளிலே குடியிருக்கிற எவியருமே. 4. கர்த்தர் மோசேயைக் கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேலர் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலரை அவர்களாலே சோதிப்பதற்காக அவர்கள் விடப்பட்டிருந்தார்கள். 5. இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கானானியர் ஏத்தியர் எமோரியர் பெரிசியர் ஏவியர் எபூசியராகிய இவர்கள் நடுவே குடியிருந்து. 6. அவர்களுடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள். 7. இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிறபோது. 8. கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபமூண்டவராகி அவர்களை மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான்ரிஷதாயிமின் கையிலே விற்று போட்டார். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் கூசான்ரிஷதாயிமை 8 வருஷம் சேவித்தார்கள். 9. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டபோது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை இரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். 10. அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததினால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். கர்த்தர் மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான்ரிஷதாயிமை அவன் கையிலே ஒப்புக்கொடுத்தார். ஆகையால் அவன் கை கூசான்ரிஷதாயிமின் மேல் பலங்கொண்டது. 11. தேசம் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. கேனாசின் குமாரனாகிய ஒத்னியேல் மரணமடைந்தான். 12. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்தார்கள். அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்தபடியால் கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலக்க பண்ணினார். 13. அவன் அம்மோன் புத்திரரையும் அமலேக்கியரையும் கூட்டிக் கொண்டு வந்து இஸ்ரவேலை முறிய அடித்தான். பேரீச்சமரங்களின் பட்டணத்தையும் பிடித்தான். 14. இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை 18 வருஷம் சேவித்தார்கள். 15. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டபோது கர்த்தர் அவர்களுக்கு பென்யமீன் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் இரட்சகனை எழும்ப பண்ணினார். அவன் இடதுகை பழக்கமுள்ளவனாயிருந்தான். அவன் கையிலே இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு காணிக்கை அனுப்பினார்கள். 16. ஏகூத் இருபுறமும் கருக்கும் ஒரு முழ நீளமுமான ஒரு கத்தியை உண்டு பண்ணி அதை தன் வஸ்திரத்துக்குள்ளே தன் வலதுபுறத்து இடுப்பிலே கட்டிக்கொண்டு. 17. காணிக்கையை மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்குச் செலுத்தினான். எக்லோன் மிகவும் ஸ்தூலித்த மனுஷனாயிருந்தான். 18. அவன் காணிக்கையைச் செலுத்தி தீர்ந்த பின்பு காணிக்கையை சுமந்து வந்த ஜனங்களை அனுப்பிவிட்டான். 19. அவனோ கில்காலிலுள்ள சிலைகள் இருக்கும் இடத்திலிருந்து திரும்பி வந்து ராஜாவே, உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய இரகசியமான ஒரு வார்த்தை உண்டு என்றான். அதற்கு அவன் பொறு என்றான். அப்பொழுது அவனிடத்தில் நின்ற யாவரும் அவனை விட்டு வெளியே போய்விட்டார்கள். 20. ஏகூத் அவன் கிட்டே போனான். அவனோ தனக்கு தனிப்புறம் இருந்த குளிர்ச்சியான அறை வீட்டில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது ஏகூத், உம்மிடத்திலே சொல்ல வேண்டிய தேவவாக்கு எனக்கு உண்டு என்றான். அவன் தன் ஆசனத்திலிருந்து எழுந்திருந்தான். 21. உடனே ஏகூத் தன் இடதுகையை நீட்டி தன் வலதுபுறத்து இடுப்பிலே கட்டியிருந்த கத்தியை உருவி அதை அவன் வயிற்றிற்குள் பாய்ச்சினான். 22. அலகோடே கூட கைப்பிடியும் உள்ளே புகுந்தது. அவனுடைய வயிற்றிற்குள் போன கத்தியை இவன் இழுக்கக்கூடாதபடிக்கு நினம் அலகைச் சுற்றி கொண்டடைத்தது. அது பின்புறத்திலே புறப்பட்டது. 23. ஏகூத் புறப்பட்டு அறை வீட்டின் கதவை சாத்தி பூட்டி போட்டு கொலுக்கூடத்தின் வழியாய் போய்விட்டான். 24. அவன் போன பின்பு ஊழியக்காரர் வந்து பார்த்தார்கள். இதோ அறை வீட்டின் கதவு பூட்டியிருந்தது. ஆகையால் அவர் அந்த குளிர்ச்சியான அறையிலே மலஜலாதிக்கிருக்கிறாராக்கும் என்றார்கள். 25. அவர்கள் சலித்து போக மட்டும் காத்திருந்தார்கள். அவன் அறை வீட்டின் கதவை திறக்கவில்லை. ஆகையால் ஒரு திறவுகோலை எடுத்து திறந்தார்கள். இதோ அவர்கள் ஆண்டவன் தரையிலே செத்து கிடந்தான். 26. அவர்கள் தாமதித்துக் கொண்டிருந்தபோது ஏகூத் ஓடிப்போய் சிலைகளுள்ள இடத்தை கடந்து சேயிராத்தை சேர்ந்து தப்பினான். 27. அங்கே வந்தபோது எப்பிராயீம் மலையில் எக்காளம் ஊத்தினான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அவனோடே கூட மலையிலிருந்து இறங்கினார்கள். அவன் அவர்களுக்கு முன்பாக நடந்து. 28. என்னை பின்தொடர்ந்து வாருங்கள், கர்த்தர் உங்கள் பகைஞராகிய மோவாபியரை உங்கள் கைகளில் ஒப்புக் கொடுத்தார் என்றான்.
அவர்கள் அவனை பின்தொடர்ந்து போய் மோவாபுக்கு எதிரான யோர்தான் துறைகளை பிடித்து ஒருவனையும் கடந்து போக ஒட்டாமல். 29. அக்காலத்திலே மோவாபியரில் ஏறக்குறைய 10,000 பேரை வெட்டினார்கள். அவர்கள் எல்லாரும் புஷ்டியுள்ளவர்களும் பராக்கிரமசாலிகளுமாயிருந்தார்கள். அவர்களில் ஒருவனும் தப்பவில்லை. 30. இப்படியே அந்நாளிலே மோவாப் இஸ்ரவேலுடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டது. அதனாலே தேசம் 80 வருஷம் அமைதலாயிருந்தது. 31. அவனுக்கு பிற்பாடு ஆனாத்தின் குமாரன் சம்கார் எழும்பினான். அவன் பெலிஸ்தரில் 600 பேரை ஒரு தாற்றுக்கோலால் முறிய அடித்தான். அவனும் இஸ்ரவேலை இரட்சித்தான். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம். 1. ஏகூத் மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்து வந்தார்கள். 2. ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்றுப்போட்டார். அவனுடைய சேனாபதிக்கு சிசெரா என்று பேர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய அரோசேத்திலே குடியிருந்தான். 3. அவனுக்கு 900 இரும்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். 4. அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். 5. அவள் எப்பிராயீம் மலைதேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவிலிருக்கிற தெபோராளின் பேரீச்சமரத்தின் கீழே குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள். 6. அவள் நப்தலியிலுள்ள கேதேசிலிருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செப்புலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போகக் கடவாய் என்றும். 7. நான் யாபீனின் சேனாபதியாகிய சிசெராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீச்சோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றாள். 8. அதற்கு பாராக், நீ என்னோடே கூட வந்தால் போவேன், என்னோடே கூட வராவிட்டால் நான் போகமாட்டேன் என்றான். 9. அதற்கு அவள், நான் உன்னோடே கூட நிச்சயமாய் வருவேன். ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசெராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்புக்கொடுப்பார் என்று சொல்லி தெபோராள் எழும்பி பாராக்கோடே கூட கேதேசுக்கு போனாள். 10. அப்பொழுது பாராக் செப்புலோன் மனுஷரையும் நப்தலி மனுஷரையும் கேதேசுக்கு வரவழைத்து தன்னை பின்செல்லும் 10,000 பேரோடே போனான். தெபோராளும் அவனோடே கூட போனாள். 11. கேனியனான ஏப்பேர் என்பவன் மோசேயின் மாமனாகிய ஒபாபின் புத்திரராயிருக்கிற கேனியரை விட்டு பிரிந்து கேதேசின் கிட்ட இருக்கிற சானாயிம் என்னும் கர்வாலி மரங்கள் அருகே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். 12. அபினோகாமின் குமாரன் பாராக் தாபோர் மலையில் ஏறிப்போனான் என்று சிசெராவுக்கு அறிவிக்கப்பட்டபோது. 13. சிசெரா 900 இரும்புரதங்களாகிய தன்னுடைய எல்லா ரதங்களையும் தன்னோடிருக்கும் எல்லா ஜனங்களையும் புறஜாதிகளின் பட்டணமாகிய அரோசேத்திலிருந்து கீச்சோன் பள்ளத்தாக்கிலே வரவழைத்தான். 14. அப்பொழுது தெபோராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசெராவை உன் கையில் ஒப்புக்கொடுக்கும் நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றாள். அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். 15. கர்த்தர் சிசெராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனையனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டயக்கருக்கினால் கலங்கடித்தார். சிசெரா ரதத்தை விட்டிறங்கி கால்நடையாய் ஓடிப்போனான். 16. பாராக் ரதங்களையும் சேனையையும் புறஜாதிகளுடைய அரோசெத் மட்டும் துரத்தினான். சிசெராவின் சேனையெல்லாம் பட்டயக்கருக்கினால் விழுந்தது, ஒருவனும் மீதியாயிருக்கவில்லை. 17. சிசெரா கால்நடையாய் கேனியனான ஏப்பேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்திற்கு ஓடிவந்தான். அப்பொழுது யாபீன் என்னும் ஆத்சோரின் ராஜாவுக்கும் கேனியனான ஏப்பேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. 18. யாகேல் வெளியே சிசெராவுக்கு எதிர்கொண்டு போய், உள்ளே வாரும், என் ஆண்டவனே, என்னண்டை உள்ளே வாரும், பயப்படாதேயும் என்று அவனோடே சொன்னாள். அப்படியே அவளண்டை கூடாரத்தில் உள்ளே வந்தபோது அவனை ஒரு சமுக்காளத்தினாலே மூடினாள். 19. அவன் அவளை பார்த்து, குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தா, தாகமாயிருக்கிறேன் என்றான். அவள் பால்துருத்தியை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினாள். 20. அப்பொழுது அவன், நீ கூடாரவாசலிலே நின்று யாராவது ஒருவன் வந்து இங்கே யாராகிலும் இருக்கிறார்களா என்று உன்னிடத்தில் கேட்டால் இல்லை என்று சொல் என்றான். 21. பின்பு ஏப்பேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவனண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டாள். அது உருவிப்போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்துப்போனான். 22. பின்பு
சிசெராவை தொடருகிற பாராக் வந்தான். அப்பொழுது யாகேல் வெளியே அவனுக்கு எதிர்கொண்டு போய், வாரும், நீ தேடுகிற மனுஷனை உமக்கு காண்பிப்பேன் என்று சொன்னாள். அவன் அவளிடத்திற்கு வந்தபோது, இதோ சிசெரா செத்து கிடந்தான், ஆணி அவன் நெற்றிப் பொட்டில் அடித்திருந்தது. 23. இப்படி தேவன் அந்நாளிலே கானானியரின் ராஜாவாகிய யாபீனை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தினார். 24. இஸ்ரவேல் புத்திரரின் கை கானானியரின் ராஜாவாகிய யாபீனை நிர்மூலமாக்குமட்டும் அவன் மேல் பலத்துக்கொண்டேயிருந்தது. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம். 1. அந்நாளிலே தெபொராளும் அபினோகாமின் குமாரன் பாராக்கும் பாடினதாவது. 2. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியைச் சரிக்கட்டினது நிமித்தமும் ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்புக்கொடுத்தது நிமித்தமும் அவரை ஸ்தோத்திரியுங்கள். 3. ராஜாக்களே கேளுங்கள், அதிபதிகளே செவிகொடுங்கள், நான் கர்த்தரை பாடி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். 4. கர்த்தாவே, நீர் சேயீரிலிருந்து புறப்பட்டு ஏதோமின் வெளியிலிருந்து நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது, வானம் சொரிந்தது, மேகங்களும் தண்ணீராய் பொழிந்தது. 5. கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் கரைந்தது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சீனாயும் கரைந்தது. 6. ஆனாத்தின் குமாரனாகிய சம்காரின் நாட்களிலும் யாகேலின் நாட்களிலும் பெரும்பாதைகள் பாழாய் கிடந்தது, வழி நடக்கிறவர்கள் பக்கவழியாய் நடந்தார்கள். 7. தெபொராளாகிய நான் எழும்புமளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்புமளவும் கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. 8. நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள், அப்பொழுது யுத்தம் வாசல் வரையும் வந்தது, இஸ்ரவேலிலே 40,000 பேருக்குள்ளே கேடகமும் ஈட்டியும் காணப்பட்டதுண்டோ? 9. ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்புக்கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது, கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். 10. வெள்ளை கழுதைகளின் மேல் ஏறுகிறவர்களே, நியாயஸ்தலத்தில் வீற்றிருக்கிறவர்களே, வழியில் நடக்கிறவர்களே, இதை பிரஸ்தாபியுங்கள். 11. தண்ணீர் மொண்டுகொள்ளும் இடங்களில் வில்வீரரின் இரைச்சலுக்கு நீங்கினவர்கள் அங்கே கர்த்தரின் நீதிநியாயங்களையும் அவர் இஸ்ரவேலிலுள்ள தமது கிராமங்களுக்கு செய்த நீதிநியாயங்களையுமே பிரஸ்தாபப்படுத்துவார்கள். அதுமுதல் கர்த்தரின் ஜனங்கள் ஒலிமுகவாசல்களிலே போய் இறங்குவார்கள். 12. விழி விழி தெபொராளே, விழி விழி, பாட்டுப்பாடு, பாராக்கே எழும்பு, அபினோகாமின் குமாரனே, உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கிக் கொண்டு போ. 13. மீதியாயிருந்தவர்கள் ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்தார், கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை தந்தார். 14. அமலேக்குக்கு விரோதமாக இவர்களுடைய வேர் எப்பிராயீமிலிருந்து துளிர்த்தது, உன் ஜனங்களுக்குள்ளே பென்யமீன் மனுஷர் உனக்கு பின் சென்றார்கள், மாகீரிலிருந்து அதிபதிகளும் செப்புலோனிலிருந்து எழுதுகோலை பிடிக்கிறவர்களும் இறங்கி வந்தார்கள். 15. இசக்காரின் பிரபுக்களும் தெபொராளோடே இருந்தார்கள், பாராக்கைப் போல இசக்கார் மனுஷரும் பள்ளத்தாக்கில் கால்நடையாய் அனுப்பப்பட்டு போனார்கள், ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. 16. மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்துவிட்டதென்ன? ரூபனின் பிரிவினைகளால் மனோவிசாரங்கள் மிகுதி. 17. கீலேயாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்துவிட்டார்கள், தான் மனுஷர் கப்பல்களில் தங்கியிருந்ததென்ன? ஆசேர் மனுஷர் கடற்கரையிலே தங்கி தங்கள் குடாக்களில் தாபரித்தார்கள். 18. செப்புலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். 19. ராஜாக்கள் வந்து யுத்தம் பண்ணினார்கள், அப்பொழுது கானானியரின் ராஜாக்கள் மெகிதோவின் தண்ணீர் அருகான தானாக்கிலே யுத்தம் பண்ணினார்கள், அவர்களுக்கு திரவிய கொள்ளை கிடைக்கவில்லை. 20. வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசெராவோடே யுத்தம் பண்ணின. 21. கீச்சோன் நதி, பூர்வ நதியாகிய கீச்சோன் நதியே, அவர்களை அடித்துக்கொண்டு போயிற்று, என் ஆத்துமாவே நீ பலவான்களை மிதித்தாய். 22. அப்பொழுது குதிரைகளின் குளம்புகள் பாய்ச்சலினாலே பலவான்களின் பாய்ச்சலினாலேயே பிளந்து போயின. 23. மேரோசைச் சபியுங்கள், அதன் குடிகளைச் சபிக்கவே சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார், அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லை, பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாய் அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லையே. 24. ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள், கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. 25. தண்ணீரை கேட்டான், பாலை கொடுத்தாள், ராஜாக்களின் கிண்ணியிலே வெண்ணெயை கொண்டு வந்து கொடுத்தாள். 26. தன் கையால் ஆணியையும் தன் வலது கையால் தொழிலாளரின் சுத்தியையும் பிடித்து சிசெராவை அடித்தாள், அவன் நெற்றியில் உருவக்கடாவி அவன் தலையை உடைத்து போட்டாள். 27. அவள் கால் அருகே அவன் மடங்கி விழுந்து கிடந்தான், அவள் கால் அருகே மடங்கி விழுந்தான், அவன் எங்கே மடங்கி விழுந்தானோ அங்கே மடிந்து கிடந்தான். 28.
சிசெராவின் தாய் ஜன்னலில் நின்று பலகனி வழியாய் பார்த்து கொண்டிருந்து, அவனுடைய இரதம் வராமல் பிந்திப் போனதென்ன, அவனுடைய இரதங்களின் ஓட்டம் தாமதிக்கிறதென்ன என்று புலம்பினாள். 29. அவளுடைய நாயகிகளில் புத்திசாலிகள் அவளுக்கு உத்தரவு சொன்னதுமின்றி அவள் தானும் தனக்கு மறுமொழியாக. 30. அவர்கள் கொள்ளையை கண்டுபிடிக்கவில்லையோ, அதை பங்கிட வேண்டாமோ? ஆளுக்கு 2 பெண்களையும், சிசெராவுக்கு கொள்ளையிட்ட பலவருணமான ஆடைகளையும், கொள்ளையிட்ட பலவருணமான சித்திரத் தையலாடைகளையும், கொள்ளையிட்டவர்களின் கழுத்துக்கு இருபுறமும் பொருந்தும் சித்திரத் தையலுள்ள பலவருணமான ஆடையையும் கொடுக்க வேண்டாமோ என்றாள். 31. கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழியக்கடவர்கள், அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடே உதிக்கிற சூரியனைப் போல இருக்கக்கடவர்கள் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. Thank you. Bye from Daniel. Bye from Daniel.